ஓம் நம சிவாயா. நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பக்கவாதம் அப்படிங்கிற பேராலைசிஸ் யாருக்கு வரும், பக்கவாதம் வந்தவங்களோட ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், ஒருத்தருக்கு பக்கவாதம் வரணும் அப்படின்னா சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற ரூல்ஸ் என்ன, அந்த ரூல்ஸ் பக்கவாதம் வந்தவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதற்காக சிஆர்பி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று கிரக தொடர்புகள், இன்னொன்று பக்கவாதம் வர்றதுக்கான விதிகள். சித்தர்கள் சொல்லியிருக்கிற முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலும் 6 முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றி சுருக்கமாக ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம். முதல் மெத்தேடு, வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம். உதாரணத்திற்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறத வச்சுக்கோங்க. அதில் இருந்து 7வது நட்சத்திரம் மூலம், இந்த மூலம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகமும் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகமும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதாக பொருள். அடுத்தது, வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். வைநாசிகம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பேர். உதாரணத்துக்கு மூலம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறத வச்சுக்கோங்க. அதில் இருந்து 22வது நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தத்தில் இருந்து 7வது நட்சத்திரமாக வர்றது மூலம். மூலத்தில் இருந்து 22வது நட்சத்திரமாக வர்றது அஸ்தம். அதில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். அடுத்தது, வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அடுத்தது, ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். உதாரணத்துக்கு சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3ஐயும் எடுத்துக்குவோம். இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது 2 நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த 2 கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். மேலும் அஸ்தத்தில் ஒரு கிரகம் இருந்து திருவோணத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அஸ்தத்தில் உள்ள கிரகத்தை திருவோணத்திற்கு இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தை அஸ்தம் நட்சத்திரத்தில் வைத்து பார்க்கலாம். இது போல மேலும் 2 முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. இதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இந்த ஜாதகர் பிறந்தது லக்னம் மிதுனம், சிம்மத்தில் செவ்வாய் இருக்குது, விருச்சிகத்தில் கேது இருக்குது, கும்பத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி 4 கிரகங்கள் இருக்குது. மீனத்தில் சந்திரன் இருக்குது, மேசத்தில் குரு, மாந்தி இருக்குது, ரிஷபத்தில் ராகு இருக்குது. சைடில் தெரிகிற ப்ளூ கலர் பாக்ஸில் மேலேருந்து கீழே வரைக்கும் 10 விதிகள் சொல்லியிருக்கேன். இந்த 10 விதிகள் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக அவர் வாழ்நாளில் பக்கவாதம் அப்படிங்கிற பேரலைசிஸ் வரும். ரூல் 1, லக்ன புள்ளி அல்லது லக்னாதிபதி அமர்ந்த நட்சத்திரத்தில் அல்லது லக்னத்தில் ஏதேனும் 2 கிரகங்கள் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பது. முதல் ரூல் கொஞ்சம் லென்த்தியாக தெரியுது, பயப்படாதீங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் லக்ன புள்ளி என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அதே நட்சத்திரத்தில் வேறு ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். அல்லது லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தில் வேறு ஏதாவது கிரகம் இருக்கணும். இந்த 2 இல்லைன்னா லக்னத்தில் ஏதேனும் 2 கிரகங்கள் இருக்கணும். அந்த 2 கிரகங்களும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கணும். இது ரூல் 1. இந்த ரூல் இந்த பக்கவாதம் வந்த ஜாதகருக்கு எப்படி பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்தில் கிரகங்கள் இல்லை, அதனால் லக்னாதிபதி புதன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம்.
லக்னாதிபதி புதன் கும்பத்தில் இருக்கு. புதன் அமர்ந்த நட்சத்திரம் பக்கத்தில் நட்சத்திர சாரத்தில் பாருங்க, பூரட்டாதியில் இருக்கு. இதே பூரட்டாதியில் வேற ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்ப்போம். மேலே பாருங்க, பூரட்டாதியில் சூரியன் இருக்கு. அப்போ ரூல் 1ல் சொன்ன மாதிரி லக்னாதிபதி அமர்ந்த நட்சத்திரத்தில் சூரியன் உள்ளது. ரூல் 2 1-6 தொடர்பு. 1 என்பது ஜாதகர், 6 என்பது நோய். அப்போ இந்த 2 தொடர்பும் இருக்கான்னு பார்க்கலாம். மிதுன லக்னத்தின் அதிபதி புதன், 6ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய். புதன் கும்பத்தில் இருக்கு, செவ்வாய் சிம்மத்தில் இருக்கு. இங்கே இருந்து தனது 7ஆம் பார்வை மூலமாக லக்னாதிபதியான புதனை பார்க்குறாங்க. அதே சமயம் இந்த புதன் சிம்மத்தில் இருக்கிற செவ்வாயை பார்க்குது. அதனால் 1-6 தொடர்பு ஏற்பட்டிருக்குங்கிறது பார்க்க முடியுது. ரூல் 3 6-9 தொடர்பு. அதாவது மிதுன லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் சிம்மத்தில் இருக்கு. இங்கே இருந்து சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் வீடான கும்பத்தை பார்க்குது. 9ஆம் வீட்டு அதிபதியான சனியை பார்க்குது. அதனால் 6-9 தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 4 செவ்வாய் புதன் தொடர்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற புதனை பார்க்குது. ரூல் 5 புதன் குரு தொடர்பு. மிதுன லக்னத்திற்கு அதிபதியான புதன் கும்பத்தில் இருக்கு. அந்த புதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு. பூரட்டாதி என்பது குருவினுடைய நட்சத்திரம். அதனால் புதன் குரு தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 6 புதன் கேது தொடர்பு. இந்த ரூல் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடமான விருச்சிகத்தில் கேது இருக்கு. கேது அமர்ந்த நட்சத்திரம் சைடில் பாருங்கள். கேது கேட்டைங்கிற நட்சத்திரத்தில் இருக்கு. கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம். அதனால் கேது புதனோட தொடர்பு ஏற்படுத்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 7 1 சனி தொடர்பு. அதாவது 1 என்பது லக்னம், லக்னத்திற்கு சனி தொடர்பு. இங்கே எப்படி வருதுன்னு பார்த்தா, மிதுன லக்னம், லக்னத்திற்கு அதிபதி புதன் கும்பத்தில் இருக்கு. இந்த புதனோடு சனி சேர்ந்திருக்கிறதால புதன் சனி தொடர்பு அல்லது லக்னாதிபதிக்கு சனி தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். மேலும் சிஆர்பி மெத்தடில் நான் சொன்ன மாதிரி ஒரு கிரகத்தினுடைய 2 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அல்லது கனெக்ட் ஆகிக்கும். அந்த விதத்தில் லக்ன புள்ளி கீழே பாருங்கள், திருவாதிரை நட்சத்திரம், சனி பகவான் அமர்ந்த நட்சத்திரம் சதயம். திருவாதிரை மற்றும் சதயம் இரண்டுமே ராகுவினுடைய நட்சத்திரம். அதனால் ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். மேலும் அமர்ந்த லக்ன புள்ளி மாந்தி இணைந்ததாக எடுத்துக்கணும். இங்கே லக்ன புள்ளியும் சனியும் இணைந்ததாக எடுத்துக்கணும். இந்த விதத்திலையும் லக்னத்திற்கு சனி தொடர்பு வர்றதை பார்க்க முடியுது. ரூல் 8 செவ்வாய் சனி தொடர்பு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் சனியை 7ஆம் பார்வையாக பார்க்குது. அதே சனி செவ்வாயை 7ஆம் பார்வையாக பார்க்குறதால இந்த ரூல் பொருந்தி வருதுன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 9 6க்கு வதை அல்லது வேதை அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. அதாவது இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் போதும். மிதுன லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் சிம்மத்தில் இருக்கு. இந்த செவ்வாய் என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்க, உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். இந்த உத்திரத்தினுடைய 7வது நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை. இந்த கேட்டையில் கேது பகவான் இருக்காரு. அதனால் 6ஆம் வீட்டு அதிபதிக்கு வதம் நட்சத்திரத்தில் கேது இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இந்த வதை, வேதை, வைநாசிகம் 3லேயுமே கிரகம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே சமயம் இந்த 3 பாயிண்டில் 1 இருந்தால் போதும். சில சமயங்களில் 6ஆம் வீட்டு அதிபதிக்கு வதம்,
வைநாசிகம் வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருக்காது. அதே சமயம் 6ஆம் வீட்டில் ராகுவோ அல்லது கேதுவோ அல்லது மாந்தியோ இருந்து அதற்கு வதம் வேதை வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் இந்த விதி பொருந்தி வரதாக புரிஞ்சுக்கணும். ரூல் 10, 8 ராகு தொடர்பு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் மிதுனம், 8ஆம் இடம் மகரம், இதன் அதிபதி சனி 9ஆம் வீட்டில் இருக்கு. சனி அமர்ந்த நட்சத்திரம் சதயம். சதயம் என்பது ராகுவினுடைய நட்சத்திரம். அதனால 8ஆம் வீட்டிற்கு ராகு தொடர்பு வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது போல பக்கவாதம் வந்த யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் எடுத்து பாருங்க, இந்த 10 விதிகளும் பொருந்தும். ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்குறாங்க, இங்கே உள்ள அனைத்து விதிகளும் பொருந்தணுமா அல்லது 6 விதிகள் 7 விதிகள் இருந்தாலே போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லாமல் இல்லைங்க. இங்கே சொல்லப்பட்டுள்ள அனைத்து விதிகளும் வந்தால் தான் எந்த தலைப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோமோ அந்த தலைப்பினுடைய பலன் முழுசாக நடைபெறும். இங்கே இருக்கிற பாயிண்டில் ஏதாவது குறை இருந்தால், விதிகள் பொருந்தி வரலைன்னா அந்த நபருக்கு வாதம் வராது. இது போல் அடுத்த வீடியோவில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தவங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், சிஆர்பி மெத்தேடில் ஆக்சிடெண்ட்டில் இறக்குறவங்களுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.